வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பாலாவோட காந்தி கண்ணாடி டைட்டில் கிளிம்ஸ் வந்திருக்கு, அதான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலாம் வந்துருந்துச்சு. பாலா 01 அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சு நினைக்கிறேன். 2 வீடியோ வந்து விட்டுருந்தாங்களோ, அது ரெண்டுக்குமே ரியாக்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வழியாக டைட்டில் கிளிம்ஸே வந்துருச்சு. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு, காஸ்ட் பாலா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை ஷெரீஃப், மியூசிக் பை விவேக் மெர்வின். ஓகே, இவங்க ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு சித்தார்த் நடிச்சிருப்பாரு, அது என்ன சிவப்பு மஞ்சள் பச்சை, அந்த படத்துக்கு இவங்க தானே மியூசிக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் டிஓபி பாலாஜி, கே ராஜா, எடிட்டர் சிவனந்தீஸ்வரன், லிரிக்ஸ் பை ஷெரீஃப், உமாதேவி, கு கார்த்திக். ஓகே, பாலாவோட ஃபஸ்ட்டு மூவி, அவரோட ஒரு ஆல்பம் சாங் கூட பண்ணியிருந்தா, அதுவுமே நான் பார்த்துருந்தேன். நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாரு. பாலா காந்தி கண்ணாடி டைட்டில் கிளிம்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து காந்தி கண்ணாடி டைட்டில் கிளிம்ஸ் பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறிய ஆரம்பிச்சுது. ஓ, இந்த மூஞ்சிய டிவியில பாக்குறதே பெருசு, பார்க்க நரமா இருந்துன்னு நக்கலை பத்தியா? மூவில வர டயலாகா இல்ல டிவிலே பின்னி சைஸ்ல தான் இருப்பான், இவனை தியேட்டர்ல வர வந்து பார்க்கணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்ப மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோவை நடிக்க வந்துச்சு. என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு. இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரிச்சு நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே நிற்கிறேன். பாலா 01 மியூசிக் நல்லா இருக்கு. ஓ, கேஸ்ட்லாம் ரிவீல் பண்றாங்க. நாய் கூட இவங்க 2 பேர் தான் லீடா பண்ண போறாங்க, பாலாஜி சக்திவேலும் பாலா. மியூசிக் வேற லெவலுங்க. ஓகே, ஆனால் இந்த டயலாக்ஸு இதெல்லாம் படத்தில் வர்றது தானா இல்லை இதுவுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி தானா என்னன்னு டவுட் தான் இருக்குது. ஆனால் காந்தி கண்ணாடி டைட்டில்லாம் போட்டாங்க, டைட்டில் கிளிம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. டைட்டில் அப்படி தான் இருக்குது, அதாவது இந்த வீடியோ டைட்டிலே டைட்டில் கிளிம்ஸ் அப்படின்னு தான் இருக்குது, காந்தி கண்ணாடின்னு போட்டு. அதனால் இது வந்து அந்த படத்தில் வர டயலாக்ஸாக தான் இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது. ஏன்னா நானுமே நிறைய பார்த்துருக்கேன், அவர் கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், நடிச்சலாம் நீ நடிச்சதான்டா அந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நானே நிறைய பார்த்துருக்கேன். இப்போலாம் அந்த ஹீரோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் தோற்றம் அப்படின்றதுலாம் சுத்தமாக கிடையாது. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஆக்டர் அவ்வளோதான், இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சுத்தமாக கிடையாது. அப்படி எந்த மாதிரியான அவங்க தோற்றம் இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி அவங்க கதை எழுதி கூட பண்ணுவாங்க. இந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கதை பண்ணுவாங்க, இல்லை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இவங்க தோற்றம் அப்படி இருக்கிற பிரச்சனை இல்லாமையும் இருக்குது. சில நான் தெளிவாக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கதை எழுதி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஆக்டர் தான் வேணும் அப்படின்னு மாதிரி எடுத்துப்பாங்க. அது ஒன்று, அது தோற்றம் எப்படி இருக்கோ இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பெருசாக. இல்லாட்டி அவங்க தோற்றம் இப்படி இருக்கா அதை வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல் எழுதுவாங்க. புரியுதா? இதான் சொல்ல வந்தேன். ஓகே, மறுபடியும் ஒரு தடவை அதை நான் பார்த்துட்றேன். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறிய ஆரம்பிச்சுது. இந்த டைலாக் நம்ம கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரா இல்ல பாலாஜி சக்திவேல் கிட்ட பேசுறாரா? ஒருவேளை அவர் தான் மூவி கொண்டு வர மாதிரி இந்த படம் இருக்குமோ? இந்த மாதிரி நிறைய அவர் சுத்தி உள்ளவங்களாம் பேசுனதுனால படத்துக்கு கொண்டு வரணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்ப மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோவை நடிக்க வந்துச்சு. நல்லா இருக்கு, செட்டிங் நல்லா இருக்கு. என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு. இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரிச்சு நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே நிற்கிறேன். இந்த ஷாட் நல்லா இருக்குல்ல, 2 பேரும் பார்க்குற மாதிரி. இதுக்காகவே செட்டு போட்டிருக்காங்க. டீம் ஜிகே விஷஸ் ஹாப்பி பர்த்டே பாலா. ஓகே, பாலாவுக்கு பர்த்டே போல், அதனால் கரெக்டாக அந்த டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
விவேக் மெர்வின் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. ஆனால் நல்லா ஏதோ பண்ண போகிறாங்கன்ற மட்டும் இருக்குது. படத்துலேயே ஒரு படம் எடுக்கிற மாதிரி இந்த ஜீர்ணண்டா மாதிரி எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அப்போ அவர் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவார்ல, நீ என்னடா நடிக்க போகிற, நீ எல்லாம் ஒரு மூஞ்சியாடா இப்படி இருக்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது அவரை சுற்றி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இவர் பேஸ் படத்தை நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை அவரே சொந்த முயற்சியில் நான் நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரே தேடி வாய்ப்புகளை தேடி அலையலாம். பாலாஜி சக்திவேல் அவர் என்ன மாதிரியான ரோல் பண்ணுறாருன்னு தெரில. பார்க்கலாம், நல்லா இருக்கணும், ஒர்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே பிடிச்சிட்டா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன வரன்.